ஆரம்பிக்கலாம். யுவீத அன்பை நான் எங்குமே காணேனே, யுவீத அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்வீதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லை, என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லை, பின்னையே நேசித்து என்ன என் பொன்னாத கல்வாரியே கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான அந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சத்திய வசனத்தை தியானிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டுல ஒரு பகுதியில முழுவதும், ஒரு அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து சொல்லப்பட்ட பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல கடைசியில இப்படி முடியும், அன்பே பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னி, எப்படிப்பட்ட அன்பு, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னா, அதை நம்ம சொல்றது கூட நமக்கு தகுதி இல்லாத, அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அன்பு தேவனுடைய அன்பு. ஒருவேளை அவன் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்கலாம். ஆனால் நான் பாவியா இருக்கும்போது, நான் சத்துருக்களா இருக்கும்போது என் மேல வச்ச அன்பை விளங்க பண்றதுக்காக தம்முடைய தூய ரத்தத்தை கொடுத்தவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. சோ இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு முதல்ல ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலானது. ஏன்னா ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை அதை இன்னும் இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்துருக்குன்னா, கேன் அ உமன் ஃபர்கெட் ஹர் நர்சிங் சைல்ட். ஒரு குழந்தைய, அவ நர்சிங் சைல்ட்னா ஒரு பால் குடிக்கிற குழந்தைய ஒரு தாயால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. 24 hours ஞாபகம் இருக்கும், மறக்கவே முடியாது. ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அப்படிப்பட்ட ஸ்திரீயானவள் தன் பிள்ளை என்ன செய்ய மாட்டா, ஒரு பால் குடிக்கிற ஒரு குழந்தைய கூடவே வச்சிருப்பா. அவ 24 hours அவளுக்கு அந்த ஞாபகம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஒருவேளை அவளே மறந்து போனா கூட நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு ஒருவேளை அன்புக்காக நிறைய நேரத்துல நம்மள நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வீட்டுல கூட நம்மள தனிப்பட்ட விதத்துல நம்முடைய காரியங்களை அறிந்து நம்மளை நேசிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஸ்திரீயானவள் ஒருவேளை மறந்து போனா கூட, ஒரு தாய் மறந்து போனாது கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை மறப்பதில்லை. அந்த அன்பு வார்த்தையை பாருங்க. இயேசுவின் அன்பு தாயின் அன்பை காட்டிலும் மேலானது. ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி, நிறைய வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். ஒரு கிராமத்துல ஒரு தாயும் மகளும் இருந்தாங்க, தகப்பன் இல்லை, ஏழை மகள். ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க. 12th வரை அந்த கிராமத்துல ஒரு குடிசை வீட்டுல இருந்து படிச்சா. ஆனா மேல் படிப்புக்காக அவங்க அம்மா அவளை ஒரு சிட்டில, சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்கு அனுப்பி வச்சாங்க. அவ அங்க போய் படிச்சுட்டு இருக்கும்போது சில நாட்கள்ல அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, கொஞ்ச நாள் அவளோட அந்த அந்த சுவாபங்கள் எல்லாம் மாறிச்சு. சின்ன வயசுல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மகள் தான், ஆனால் அவளுடைய வாழ்க்கை அந்த சிட்டி லைஃபுக்கு அவ கன்வெர்ட் ஆன உடனே எல்லாமே அவளுடைய வாழ்க்கை மாறிச்சு. நல்லா படிக்க வச்சாங்க, பணம் அனுப்புவாங்க, கஷ்டப்பட்டு இந்த அம்மா படிக்க வச்சாங்க. ஆனா 4 வருஷம் முடிஞ்சு
அதுக்கப்புறம் சில நாட்கள்ல அவ லெட்டர் எழுதுனா, எனக்கு வேலை கிடைச்சிட்டுன்று வர்றதில்ல, ஊருக்கு வர்றதில்ல. ஆனா அவளுடைய வாழ்க்கை மாறிட்டு. அவங்க அம்மா எவ்வளவோ லெட்டர் எழுதி பார்த்தாங்க. பதில் அதுக்கப்புறம் வரல. ஒரு நாள் தேடி போனாங்க. அந்த அட்ரஸ்ல தேடி போய் அவளுடைய ரூம பார்த்தாங்க. அவளுடைய ரூம திறந்து பார்த்தோன்னா, எல்லா இடத்துலயும் ஆபாசமான ஃபோட்டோஸ், ஆ படங்கள் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அவளுடைய வாழ்க்கை மாறி இருந்தத அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு இதுல எழுதி போட்டுட்டு வந்தாங்க. ஒரு இதுல எழுதி வச்சுட்டு வந்தாங்க. "மகளே, இன்னும் நான் உன்ன நேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வந்தாங்க. அவ ஒரு சில நாட்கள் அப்படியே கடந்து போச்சு. இரவு நடன விடுதிகள்ல நடனம் ஆடினா. சில சில காலங்கள், சில ஆண்டுகள் கடந்து போகும்போது, அவளுடைய சரீரத்திலே வேண்டாத தொடர்புகள் நிமித்தமாக, வேண்டாத காரியங்கள் நிமித்தமாக, சரீர பலவீனங்கள் எல்லாவற்றிலும் அழகை இழந்தா. அவளுடைய வேலை இழந்தா. நடுத்தெருவுல நிற்கும்போது, தாய் எழுதின அந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. "மகளே, இன்னும் நான் உன்ன நேசிக்கிறேன்." அந்த வார்த்தைய அப்படியே யோசிச்சுட்டு, அவ ஊர நோக்கி போனா. சில கொஞ்ச நேரம் அந்த காலையிலே வந்துட்டாலும், அந்த இரவு நேரம் நெருங்கும்போது தன்னுடைய ஊருக்குள்ள போனா. ஏன்னா பல பேருக்கு அவ பதில் சொல்ல வேண்டியது இருக்குமேன்னு சொல்லி, இரவு அந்த நெருங்குற நேரம் அந்த குடிசை வீட்டுக்குள்ள அவ காலடி எடுத்து வைக்கிற அந்த சத்தம். அவங்க அம்மா பல வருடங்களாய் அழுது அழுது கண்கள்ல இருளடைந்த நிலைமையில இருந்தாங்க. அவங்களோட கண் பார்வை குறைவுற்றுச்சு. அவங்க அந்த சத்தத்த கேட்ட உடனே, அந்த மகளுடைய பேர அழைச்சு, "இன்னும் நான் உன்ன நேசிக்கிறேன் உள்ள வா" அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை ஒரு தாய் ரொம்ப அதிகமா நேசிப்பா. ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தாயினுடைய ஒருவேளை இந்த தாயே மறந்து போகலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். இன்னைக்கு நெறைய பேரு பலவிதமான ஆ சிற்றின்பங்களுக்காக சில நேரம் பிள்ளைகளையே மறந்து போகிற நிலைமைய நம்ம இப்ப பேப்பர்லலாம் நெறைய பார்க்குறோம். நியூஸ்லலாம் பார்க்குறோம். அதனாலதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அவளே ஒருவேளை மறந்து போனா கூட, நான் உன்ன மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தையை பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை அப்படிங்கிற ஆண்டவர் சொல்றாரு. இந்த இந்த அன்பு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலானது. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த ஆண்டுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை என்ன செய்யறாராம், தோள் மீது சுமக்கிற மாதிரி சுமக்கிற ஒரு அன்பு. உலகத்துல உள்ள ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு பைபிள்ல ஒரு அழகான உதாரணம் கொடுத்திருக்கோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 2 பிள்ளைங்க, இளைய மகன் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்வான், தூர தேசத்துக்கு போயிருவான். எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்பாவுடைய அன்பை விட்டுட்டு அவன் தூரமா போயிருவான். ஒரு நாள் வருகிறது, எல்லாத்தையும் இழந்த நிலைமையில அந்த பிரச்சனை என்னன்னு வீட்டுக்குள்ள கேட்டு பார்த்திருப்பான் அப்பாட்ட. என் பங்கு எனக்கு திருப்பி தாங்க, என் பங்கு எனக்கு பிரிச்சு தாங்கன்னு கேட்டு பார்த்திருப்பான். அப்பா இல்லப்பா நீ இங்கே இருன்னு சொல்லி பார்த்திருப்பாரு. அவன் அந்த பிரச்சனையை நடுரோட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அந்த நாட்கள்ல ஒருவேளை மரத்தடியில உட்காந்து பஞ்சாயத்துக்கு பேசியிருப்பாங்க. ஒருவேளை பஞ்சாயத்துல கூட எல்லாரும் பேசி என்ன சொல்லி விட்டிருப்பாங்க, ஒருவேளை அப்பா இறந்தாதான் பிள்ளைங்க சொத்தே பிரிக்கணும், உன் பிள்ளை இப்பவுமே பிரிச்சுட்டு போறான், நீ செத்த மாதிரி அவன் நினைச்சிட்டு போறான், அதனால அவனை அப்படியே விட்டுரு, இனிமே உள்ள எடுக்காத அப்படின்னு ஒருவேளை ஊர்ல 4 பேர் பேசியிருப்பாங்க. ஆனா அவன் ஒரு நாள் அவங்க அப்பா அவளுடைய உள்ளம் தினம் ஏங்கிட்டு இருக்கு. அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு பேர் நல்லா இருக்கும்போது நான் ஒண்ணுத்துக்கும் வழி இல்லாம அங்க ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கிறான். பன்றி மேய்க்கிற இடத்துல போய் அவனை யாரும் கூப்பிட்டு வேலை கொடுக்கல. ஒரு பெரிய ஒரு ஒரு வேலைய, ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு பெரிய வேலைய அவனை கூப்பிட்டு குடுக்கலாம். அவன் போய் ஒட்டிக்கிறான். அங்க போய் அந்த இதையாவது சாப்பிடலான்னு பார்த்தா அது கூட அவனுக்கு வழி இல்ல. அப்பதான் யோசிக்கிறான், புத்தி தெளியுது. சூழ்நிலை மாறும்போது ஒண்ணும் இல்லாத நேரத்துல புரியுது. சோ அப்பாவை நோக்கி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உள்ள தூரமா வரும்போதே அவங்க அப்பா என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா, ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார். பழைய வாழ்க்கை மறுபடி இன்னும் ஒரு ரெட்டிப்பான சந்தோஷம். அங்க இருந்து உள்ள போயிட்டான். வீட்டுல ஒரு கல்யாண வீடு களை கட்டிட்டு அவ்வளவு ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க அண்ணன் வெளியில இருந்து உள்ள வராரு.
என் வேலைக்காரங்களை ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா எங்க வீட்டுல போகும்போது நல்லா தானே இருந்துச்சு, அமைதியெல்லாம் இருந்துச்சு, திடீர்னு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கல்யாண வீட்டு களை கட்டுதே என்ன அப்படின்னோடனே, உங்க வீட்டுல ஒரு தம்பி போயிருந்தாருல, திரும்பி வந்துட்டார், கோவம் ரொம்ப வந்துட்டு. சோ அவன் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறான். அப்பா வெளியில வந்து அவனை வந்து கேக்குறாரு, எப்பா அவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டோம், ஆனா இன்னைக்கு உயிரோட வந்துட்டான். அவன் எங்கேயோ போயிட்டான்னு நினைச்சிட்டு இனிமே பார்க்க முடியாதுன்னு நினைச்சோம், இன்னைக்கு வந்துட்டான். அதனாலதான் அந்த இது அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் உள்ள அந்த பாருங்க, சகோதரனால அவனை ஏத்துக்கிடவே முடியல. ஆனா ஒரு தகப்பன் உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னத்த செஞ்சுட்டு வரட்டுமே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில வரட்டுமே, அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. சோ இன்னைக்கு இந்த ஆண்டுடைய அன்பு அப்படிதான். ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமக்கிற மாதிரி நம்மள சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. உபாகமம் 1 அதிகாரம் 31 இருக்குது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமக்கிறது மாதிரி ஆண்டவர் நம்மள வந்து சுமந்து வந்து இந்த நடத்தி வந்த எல்லா வழிகள்லயும் நம்மள என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, சுமந்து கொண்டு வந்ததை அறிஞ்சிருக்கிறோம். ஸோ ஒருவேளை ஒரு ஒரு கதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. கதையா நடந்ததான்னு தெரியல. ஒரு நாள்ல தூரமா ஒரு மனுஷன் வந்து ரொம்ப தவறு செஞ்சதுனால ஜெயில்ல இருப்பான். ஜெயில்ல இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா மட்டும் ஊர்ல இருப்பாங்க. ஸோ அவன் ஒரு நாள் அவனுக்கு மன்னிப்பு விடுதலையா இருக்கும். ஸோ அவன் அவன் பண்ண தப்பெல்லாம் அந்த ஜெயில்ல உணர்ந்திருப்பான். உணர்ந்துட்டு திரும்ப ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுல ஒரு லெட்டர் எழுதுவான். ஒருவேளை என்ன அம்மா அப்பா கூட வெறுக்கிற அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். சோ ஒருவேளை என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நான் அந்த வழியா பஸ்ல வருவேன். ஒரே ஒரு மரத்துல, இந்த நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த மரத்துல ஒரே ஒரு வெள்ளை கொடியை கட்டி வைங்க, வெள்ளை துணியை கட்டி வைங்க, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, நான் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிடுவேன், இல்லைன்னா நான் அப்படியே போயிருவேன் அப்படின்பாங்க. இந்த 2 பேரும் அவங்க அந்த லெட்டரை பார்த்து படிச்சுட்டு, ஒருவேளை இவங்களே தான் போலீஸ்ல அவங்க எழுதி கொடுத்திருப்பாங்க இவன் பண்ற பிரச்சனைய இப்ப தாங்க முடியாம. ஆனா அவன் அந்த வழியா அந்த பஸ்ல வரும்போது அந்த அவன் குறிப்பிட்ட அந்த மரத்துல முழுவதும் வெள்ளை கொடியா கட்டி இருக்கிறோம். ஒருவேளை தான் பிள்ளை வந்து ஒரே ஒரு வெள்ளை துணி எங்கேயாவது கட்டியிருந்து அதை பார்க்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை குடிகளை உலகத்துல ஒருவேளை இந்த பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க வந்து ஒருவேளை அதான் அந்த ஆண்டுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, இந்த தகப்பன் தாயோ பிள்ளை எவ்வளோ வெறுத்தாலும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நேசிக்கிறாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அதை விட இயேசுவின் அன்பு அதை விட மேலான ஒரு அன்பு. தகப்பனே, உலகத்துல இருக்கிற ஒரு தகப்பனே இவ்வளவு நேசிக்கும் போது ஆண்டுடைய அன்பு என்ன சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கடந்து வந்த எல்லா வழிகள்லயும் ஏதோ நம்ம வந்துட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம், நான் தான் இதெல்லாம் கடந்து வந்தேன், இந்த படிப்பை நான் வந்தேன், அந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஒரு ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமக்கிற மாதிரி நம்மளை இதுவரை ஆண்டவர் சுமந்து வந்திருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிட கூடாது, என் திறமையில, என்னோட பலத்துல, என்னுடைய காரியத்தினால நான் சாதிச்சேன், என் படிப்புனால சாதிச்சேன், ஒண்ணுமே கிடையாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமக்கிற மாதிரி சுமந்து வந்தார் தெரியுமா அந்த அன்பு. இயேசுவின் அன்பு உலக பிரகாரமான எல்லாருடைய அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு இயேசுவின் அன்பு. இன்னும் ஒரு காரியம் இருக்குது. இந்த இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னா, இயேசுவின் அன்பு இந்த உலகத்தில் உள்ள மற்ற உறவுகள், எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான ஒரு உறவு இந்த இயேசுவின் அன்பு தான். எல்லா உறவுகளை காட்டிலும். நம்ம 2 சாமுவேல்ல ஒரு பகுதியில பார்த்திருப்போம். 13 அதிகாரத்துல அவன் வந்து தாமார வந்து நேசிக்கிறான். ஆனா ஒரு தந்திரத்தினால நேசிச்சு சரி நிறைய காரியங்களை ஈடுபடுத்திட்டு கடைசியில என்ன முடிவாகுதுன்னா, அவன் விரும்பின விருப்பத்தை காட்டிலும் அவன் வெறுத்த வெறுப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கோம். ஒருவேளை மற்ற உறவுகள் என்னென்னலாமோ சொல்லி நேசிக்கிறதுக்கு முந்தி அவனை இது பண்றதுக்கு முந்தி எவ்வளவோ விரும்பின மாதிரி அவன் காட்டிக்கிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு தேவை முடிஞ்ச உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவன் வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருச்சு. உலகத்துல நிறைய பேரு ஒருவேளை நேசிக்கிற மாதிரி இருக்கலாம். நிறைய பேரு அவங்களுடைய தேவைக்காக எல்லாரையும் நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்மளுக்கு அந்த டீனேஜ்லயோ அந்த குறிப்பிட்ட வயசு வரையோ நமக்கு விளங்காது. அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெட்டரா இருக்கும். நம்மள நேசிக்கிறவங்க அம்மா அப்பாவை விட சிலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க என்ன சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, என்ன கேர் எடுத்து கவனிக்கிறாங்க அப்படின்னு நிறைய நேரத்துல நினைச்சிட்டு இருப்போம்.
ஆனா அதெல்லாம் அந்த டைம் நமக்கு புரியாது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒண்ணுமே கிடையாது. அந்த இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னா, இந்த மாதிரி மற்ற உறவுகளை காட்டிலும் மேலான அன்பு. மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய அன்பு அப்படின்னா, இயேசுவின் அன்பு தான். ஒரு நானு சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிறப்ப, எனக்கு ஒரு அண்ணன் சண்டே கிளாஸ் எடுக்க வருவாங்க. அந்த அண்ணன் சொன்ன ஒரு உண்மையான ஒரு சம்பவம். நான்சின்னு ஒரு கேர்ள் இருந்தா. 9th படிச்சுட்டு இருக்கும்போது அவ வாழ்க்கையில அவளுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஐசியூல இருக்கிறா. டாக்டர் நாளைக்கு உங்க பிள்ளை இருக்காது, அவளுடைய லைஃப் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவ தேவையெல்லாம் நீங்க கொடுங்க, அவ என்ன விரும்புறாளோ கொடுங்க அப்படின்னு உடனே அவங்க அண்ணன் வந்து அவளுக்கு தேவையானது எல்லாத்துலயும் வாங்கிட்டு வரான். இவ்வளவு நாள் சண்டை போட்டவன், இவ்வளவு நாள் அதை கொடுக்க மாட்டேன் இதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்கிட்டு வரான். இவளுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியல. இந்த காரியங்கள்லாம் அவளுக்கு பெருசாவே தெரியல. உடனே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் ஒன்னே ஒண்ணு கேட்பேன், எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனை என்ன வேணுமோ கேளு, உலகத்துல என்ன இருந்தாலும் நான் உனக்கு வாங்கி தரேன். ஒரு கேள்வியை கேக்குறா அந்த நான்சி. 9th படிக்கிற அந்த பிள்ளை ஒரு கேள்வியை கேக்குறா அங்க அண்ணன்ட்ட. நான் தனியா சாக போறேன், ஏன் கூட சாகிறதுக்கு வர முடியுமா அந்த ஐசியூ வார்டுல இருந்து கேக்குறா. அவ்வளோ நாள் அவட்ட சண்டை போட்டு அவனுக்கு கண்ணீர் வருது. ஐயோ இந்த கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அதுல உட்காந்து அழுதுட்டு அப்படியே போயிட்டான். எல்லாத்தையும் விடையும் ஒருவேளை பெண் பிள்ளைங்கள அப்பா ரொம்ப நேசிப்பாங்க. சோ அப்பா எப்படியும் நமக்கு செய்வாங்கன்னு சொல்லி அப்பாவும் வந்து அதே மாதிரி அவளோட பேசிட்டு இருக்கும்போது அவ இதே கேள்வியை கேட்டா. அவங்க அப்பா உள்ள நொறுங்கி போச்சு. அப்படியே பல மணி நேரமாய் அதுல உட்கார்ந்து அழுதார். பதில் சொல்ல முடியல. தாய் வந்தாங்க அடுத்ததா. தாய் வரும்போதும் அதே கேள்வியை கேட்டா. எல்லாம் நான் தனியா சாகுறேனே, என் கூட சாகிறதுக்கு வர முடியுமா? பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. அவ ரொம்ப நேசிப்பா. என்னதான் அந்த பிள்ளைங்களை திட்டினாலும் அம்மா ரொம்ப நேசிப்பாங்க பிள்ளைங்களை. சோ அந்த அம்மாக்கு அதை பொறுத்து கொள்ளவே முடியல. பல மணி நேரமாய் அழுதாங்க. ஒரு காரியம் கூட செய்ய முடியல. ஒவ்வொருத்தரா அந்த இடத்தை விட்டு ஐசியூ வார்டை விட்டு கடந்து போயிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. அதிகாலை 2 மணிக்கு அவ அறையில திடீர்னு ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்துல ஆண்டோடைய குரல் கேட்டது. ஆண்டவர்கிட்ட அதே ஆண்டவர் சொன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதே கேள்வியை கேட்கிறா. நான் தனியா சாக போறேன், எனக்கு பயமா இருக்கு, என் கூட சாக வரீங்களா கேக்குறா. அது சின்ன பிள்ளை, அறியாத காலங்கள், சில வருடங்களுக்கு முன்னாடி. சோ ஆண்டவர் சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உன்னுடைய ஜீவனை அழியாதபடி பாதுகாக்கிறதுக்காக தான் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து, இரத்தத்தையே உனக்காக கொடுத்திருக்கிறேன், நான் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவருக்கு ஒரு பெரிய சுகத்தை ஆண்டவர் கொடுத்து, காலையில பாருங்க எல்லாரும் 4 மணிக்கு அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அவ ஓடி போய் டாக்டர்கிட்ட என்ன செக் பண்ணுங்கன்றா. எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் அவருடைய வாழ்க்கை எல்லாம் மாறிச்சு அன்றைக்கு. சோ ஆண்டோடைய அன்பு எல்லா அன்பை காட்டிலும், ஒருவேளை அம்மாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு, நம்ம கூட பிறந்தவங்க அன்பு, மற்ற எல்லா அன்பை காட்டிலும் மேலானது இந்த இயேசுவின் அன்பு. இந்த இயேசுவின் அன்பு மாத்திரம் இருந்தாலே நமக்கு போதும். நமக்கு வேற ஒண்ணுமே தெரியல. நீங்க தனியா உட்கார்ந்து அந்த அன்புல நீங்க அந்த பாடல்கள்லாம் இப்போ ஒரு பாட்டு போட்டு விட்டாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது. அதை தனியா உட்கார்ந்து பாடி பாருங்களா. ஏன் பாவங்களுக்கா, ஏன் மீறுதல்களுக்கா, ஏன் அக்கிரமங்களுக்கா அவர் அடிக்கப்பட்டார், என் மேல உள்ள அன்பின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். சோ இந்த அன்பு குறையாத ஒரு அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான அன்பு. என்னோடு வார்த்தை சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னா, ஏசாயா 43:1 இருக்குது. எசேக்கியல் நீ என்னுடையவள் அப்படின்னு உரிமை பாராட்டுகிற ஒரு அன்பு. எசேக்கியல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நீ என்னுடையவளானாய், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் அப்படின்னு இருக்கும். சோ அந்த எசேக்கியேல் எல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லும், உன்னை பிறந்த நாள்ல ஒருத்தர் கூட உன் மேல தயவு பாராட்டுறதுக்கு இல்ல. ஆனால் நான் ஒரு நாள் ஒரு அருகே கடந்து போனேன், உன்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னேன். சோ இன்னொரு நாள் ஆண்டவர் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் பிழைத்திருன்னு சொல்லும் போது, இப்படிதான் நான் உனக்கு உடன்படிக்கை கொடுத்து, என் கூட இருக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை ஆசிர்வதிச்சு, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்க ஒவ்வொரு லைன் பை லைனா வாசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை தெரியுமா. ஒருத்தர் கூட நம்ம மேல இரக்கம்
காட்டுறதுக்கு ரெடியா இல்ல. சோ அந்த டைம்ல ஆண்டவர் நம்ம மேல வச்ச ஒரு அன்பு, இப்படிலாம் நம்ம நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஒருவேளை 8th படிக்கும்போது, இல்ல 7th படிக்கும்போது, இல்ல காலேஜ் படிக்கும்போது, ஏதோ ஒரு நாள் ஒரு பிரேயர் மீட்டிங்ல ஆண்டவர் நம்மள தொட்டிருப்பார். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை பேசியிருப்பார். உங்களோட ஒரு வசனத்தை பேசியிருப்பார். உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லியிருப்பார். உன்னை அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்னு சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு இடத்துல நம்மள பார்த்து என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஏதோ தற்செயலா வந்தேன். இல்ல இல்ல, எல்லாம் தேவ செயல். ஆண்டவருடைய பிளான் படிதான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மள வச்சிருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு, பாவியை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒண்ணுத்துக்கும் இல்லாம நான் கடந்தேன். ஆனா என்ன உளையான சேற்றிலிருந்து தூக்குன அந்த அன்பு இயேசுவின் அன்புதான். அந்த வட பகுதிகள்ல நம்ம இந்தியாவுடைய வட பகுதிகள்ல ஒரு மிஷினரி ஒரு மீட்டிங் போட்டிருந்தாராம். ஸ்டேஜ்ல ஒரு 3 நாள் கன்வென்ஷன் மாதிரி போட்டிருந்தார். ஸோ அந்த டைம்ல எல்லாரும் வந்து இந்த கன்வென்ஷனுக்காக மிகுந்த பிரயாசத்தோடு மிகுந்த ஆயத்தத்தோடு அவங்க வந்து அந்த கன்வென்ஷனை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த கன்வென்ஷன் ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டேஜ், கொஞ்சம் தள்ளி ஆப்போசிட்ல ஒரு ஸ்டேஜ். என்ன அப்படின்னா, ஒரு சினிமா ஆக்டரை யாரையோ வச்சு, ஒரு லேடியை வச்சு ஒரு டான்ஸ் போட்டு அந்த இடத்துக்கு கூட்டங்களை அங்க இழுக்கிறதுக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு குரூப். ஸோ அவ ஒரு மாதிரி சவால் விட்டு சொல்றா, உன்னோட இதோட காட்டுல இங்கதான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த கன்வென்ஷன் நடக்கும்போது ஆட்கள் மேக்சிமம் வரவே இல்லை. எல்லாருமே அந்த பக்கம் ஒரு பிரம்மாண்டமான அந்த நடன நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த ஊழியக்கார் மிகுந்த வேதனை வருத்தத்தோடு ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து மிகுந்த இதோடு ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஜோம் பண்ணிட்டு அந்த அடுத்த நாள் வந்து அவரு, ஆண்டவரே நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ பேருக்காக நான் ஜோம் பண்ணேன். ஆனா அந்த இடத்துல யாருமே என்ன செய்யல. இந்த ஒருத்தர் கூட எனக்கு வந்து உதவி செய்யறதுக்கோ, இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டா வந்து உட்கார்ந்து ஒரு பாட்டு படிக்கிறதுக்கோ எந்த ஒரு ஆட்களும் இல்லாம எல்லாரும் அங்க போயிட்டாங்களே. இவ்வளோ உமக்காக தானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் அழுது ஜோம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ செகண்ட் டே அந்த டான்ஸுக்காக அங்கிருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கண்ணாடி ரெண்டாய் பிளக்குறது போல ஒரு தோற்றம். ரெண்டா உடையல, பட் ரெண்டாய் பிளந்தது போல. ஒரு பக்கத்திலே பிசாசு நின்று கொண்டு கதறுகிறான், இவளை எனக்கென்று என்னுடைய காரியத்துக்காக நான் உபயோகப்படுத்திக்கினேன், இவ என்னுடையவள் அப்படின்னு சொல்லும் போது இவ சரீரத்துக்குள்ளே பயங்கரமான ஒரு வேதனையை வலிய அனுபவிக்கிறா. ஆனா ஏசு கிறிஸ்து ரத்தம் சொட்ட சொட்டவராய் கண்ணாடியின் இன்னொரு பக்கத்துல நின்று, இவளுக்காக என்னுடைய ரத்தத்தை கொடுத்தேன், இவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இவளை எனக்கென்று நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குரல்ல இருக்கிற அந்த கனிவை அவ பார்த்தா, அந்த அன்பு அவ உள்ளத்தை ரொம்ப உடைச்சிச்சு. சோ இந்த 2 காரியத்தையும் பார்த்து அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை இந்த அன்புள்ள தெய்வத்துக்கு, தனக்காய் ரத்தம் சிந்தின தெய்வத்துக்கு, அமேன், என்னுடையவள் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து போனா, அதே ஸ்டேஜ்ல செகண்ட் டே அந்த ஊழியக்காரன் மறுபடியுமாய் இந்த ஒரு சிலரோடு கூட நின்று ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது இவள் போய் செகண்ட் டே அந்த இடத்துல ஆண்டோடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாள். ஆண்டவர் தன்னை என்னுடையவளாய் மாற்றினான்னு சொல்லி. ஒருவேளை இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஒரு பாவியை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த ஒருவேளை அழகு மாயை, நாம அதை நினைக்க கூடாது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க தான் ஒரு நாள் புகழப்பட முடியும். சோ இப்போ ஆண்டவர் கேட்கிறார், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறத பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீ என்னுடையவள், நான் உன்னை ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறேன். உனக்கு ஒரு ரேமியாலெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை நான் மறந்துட்டாங்க, ஏன்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து சில நேரம் நம்ம ஆண்டவரை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஏடிஎம் மிஷினா, ஒரு 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 டாக்டரா, ஒரு அட்வைசரா, ஏதோ ஒரு இடத்துல தேவையுள்ள பயன்படுத்துறோமா. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் வந்து நம்ம மேல அன்புள்ளவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய அன்புக்காக ஏங்குகிற ஒரு தெய்வம். அதை மறந்துடக்கூடாது. எப்பெல்லாம் நம்ம காலையில இருந்து எழும்புனதுல இருந்து ஆண்டவர் நம்மளை தேடிட்டே இருக்கிறார். இவனை நேசிப்பாளா, என்கிட்ட பேசுவாளா அப்படின்னு சொல்லி. காலையில சரி ஏதோ ஸ்கூலுக்கு போற இல்ல வேலைக்கு போற அவசரத்துல, காலேஜ் போற அவசரத்துல வேகமா ஓடிடுறீங்க. ஆனா இன்டர்வல் டைம்ல ஒரு டைம் என்ன நினைப்பாரு, லஞ்ச் டைம் இந்த பாக்ஸை திறந்த உடனே
ஆண்டவரே உமக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லுவாளா? இல்ல ஈவினிங் டைம் ஏதோ ஒரு டைம் சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, கடைசியில இந்த நாளை முடிக்கும் போதாவது என் பாதத்துல உட்காருவாளா? ஆண்டவரே ஒவ்வொரு சிங்கிள் செகண்டும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறார் அப்படின்னா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார், கவனிச்சுட்டே இருக்கிறார். என்கிட்ட பேசுவாளா, என்கிட்ட பேசுவாளா? அந்த தெய்வம் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, நம்முடைய அன்புக்காக ஏங்குப ஒரு தெய்வம், ஏங்குகிற ஒரு தெய்வம். அதனால நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா, இந்த இயேசுவின் அன்பு ஒருவேளை தாயின் அன்பை காட்டிலும், தகப்பனுடைய அன்பை காட்டிலும், மற்ற எல்லா அன்பை காட்டிலும் ஸ்பெஷலா பாவியை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய தெய்வீக அன்பு இந்த இயேசுவின் அன்பு. இன்னும் ஸ்பெஷலா அந்த இயேசுவின் அன்பு, உச்சக்கட்ட அன்பு என்ன அப்படின்னா, அது ஜீவனை கொடுக்கிற அன்பு. அதே வசனம் தான் யோவான் 3 அதிகாரம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஒரு தெய்வம். அவன் ஜீவனை கொடுத்த அன்பு. பஞ்சாப்ல ஒரு சிங் இருந்தாராம், அவரு ஆர்மில இருந்தார். ஒரு டைம் அவருக்கு கேன்சர் வந்ததுனால பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் வீடெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார். கடைசி ஸ்டேஜ் அந்த டைம்ல நம்ம பகுதியில இருந்து இந்த கிதியோன் புக் சென்டர், அந்த இதுல பைபிள் சென்டர் இருக்கு, அதுல இருந்து புதிய ஏற்பாடு ஒவ்வொரு இடத்துலயா கொடுத்துட்டு போகும்போது யோவான் பிரதியை கொடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. இவருக்கு கிறிஸ்துனாலே பிடிக்காது, இயேசு கிறிஸ்து பிடிக்காது. இங்கிலீஷ்ல அந்த பிரதியை என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் பக்கத்துல வரும்போது ஜோம் பண்ணட்டுமான்னு அந்த அன்னைமார் கேட்டாங்க. இல்ல எங்களுக்கு வேண்டானோடனே இந்த புக்கை கொடுங்கன்னு வாங்கி அப்படியே அதை அவரு அவரு பெட் பக்கத்துல ஒரு டேபிள் இருந்து அதுல போட்டுட்டார். நைட் எல்லாம் அவருக்கு தூக்கம் வரல, ஏன்னா ஒரு சரியான பலவீனம், கடைசி நேரத்துல இருக்கிறார், கேன்சர்ல கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறார். சோ அந்த சும்மா தூக்கம் வரலேன்னு சொல்லி அந்த பகுதியை வாசிக்க ஆரம்பிச்சார். யோவான் 1 அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அப்படி வாச்சு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அப்படின்னு வாசிச்சார். 2 அதிகாரத்துல 2 விதமான வீடுகளை குறிச்சு இருந்துச்சு. கல்யாண வீடு இருந்துச்சு, தேவனுடைய வீடு இருந்துச்சு. 3 அதிகாரம் அப்படியே வாசிச்சுட்டு அந்த இங்கிலீஷ்ல வாசிச்சிட்டு இருக்கும்போது தேவன் 3 அதிகாரம் 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அந்த இங்கிலீஷ்ல அதோட நிறுத்திட்டாரு. அந்த அந்த வசனம் அவரை தொட்டுட்டு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், ஷால் நாட் பெரிஷ், அவன் அழிய மாட்டான், அவன் கெட்டு போக மாட்டான். அவ்வளவுதான் அவர் உணர்ந்து கொண்டது. அந்த ஸ்பாட்ல ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன் ஆண்டவரே, நான் என் பாட்டுல ஒண்ணு கூட அழியக்கூடாது, ஒண்ணு கூட கெட்டு போக கூடாது, ஷால் நாட் பெரிஷ். நம்ம பைபிள் ஒரு ஷுட் நாட் பெரிஷ்னு போட்டிருக்கோம், அந்த இடத்துல ஷால் நாட் பெரிஷ்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தை அவரை ரொம்ப டச் பண்ணிட்டு, சோ அந்த வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சார். அவர் சரீரத்துல ஒரு புதிய பலன், கடைசி ஸ்டேஜ்ல இருந்தவருக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய விடுதலை. பார்த்தா காலையில் 4 மணி 2 மணிக்கெல்லாம் போய் டாக்டரை செக் பண்ண பைத்தியம் ஆயிட்டுன்னு நினைச்சாங்க. ஆனா தொந்தரவு தாங்க முடியாம டாக்டர்ஸ் அப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஒரு 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 சின்ன பலவீனம் கூட கிடையாது. ஆமேன். ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்திருந்தார். அந்த வசனத்தை நம்பின உடனே, ஆமேன், ஆண்டவரை தெரியாத ஒரு மனுஷன், ஆண்டவரை பிடிக்காத ஒரு மனுஷன், ஆனால் இந்த வசனத்தை நம்பின உடனே, ஆமேன், இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அது ஜீவனை கொடுத்த அன்பு, எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. ஏன் பகுதியில ஒண்ணு கூட கெட்டு போக கூடாதுன்னாரு. ஒவ்வொருத்தட்டையா போய் அந்த இது டாக்டர்ஸ்க்கு ஆச்சரியம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அவர் ஷால் நாட் பெரிஷ் அப்படின்னாரு. நர்ஸ் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? ஷால் நாட் பெரிஷ். சோ ஒவ்வொருத்தட்டையும் அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா அவரை வந்து நம்ம மிஷினரிகள் போய் அங்க போய் பார்த்து பேசும்போது அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன நடந்தது? சொன்னார், இந்த மாதிரி வரும்போது கேள்விப்பட்டு நான் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சேன், இந்த வசனம் என்னை தொட்டது அப்படின்னு சொன்னா. சோ ஒருவேளை ஆண்டுடைய அன்பு, ஏமேன், அது நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நான் பாவியா இருக்கும்போது எனக்காக மரிச்சார். ஆமேன். மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள், ரோமர் 5:5 இப்படி சொல்லப்பட்டிருக்குது. தேவ அன்பு என் மேல ஊற்றப்பட்டிருக்குது. ஆமேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஆமேன், பரிசுத்த ஆவினாலே நமக்கு இந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. சோ நம்ம உலகத்துல என்னதான் இருந்தாலும் அன்பே இல்லாத ஒண்ணு நமக்கு தேவையே கிடையாது. என்ன சொல்றது, துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. ஒருவேளை நாம ஆண்டுடைய அன்புனால, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு தெய்வம், ஆண்டவர் நம்மள ரொம்ப நேசிக்கிறார், நம்ம மேல ரொம்ப அன்பு கூர்ந்து இருக்கிறார், நம்மள ரொம்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த 1 கொரிந்தியர் 13 நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன செய்யறேன், இயேசு என் மேல எல்லா உறவுகளை காட்டிலும் என்ன நேசிக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார்,
என் பாவியா இருந்த என்னை நேசிக்கிறா, என் அம்மா விட, என் அப்பாவை விட, என் உறவுகளை விட, என் குடும்பத்துல உள்ளவங்களோட, என் ஃப்ரெண்ட்ஸை விட, எல்லாரை விட என்னை அதிகமா நேசிக்கிற இந்த அன்புள்ள தெய்வத்துக்கு நான் என்ன செய்யறேன்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். இந்த ஒரு வார்த்தையிலே நான் அடிக்கடி யோசிப்பேன். 1 கொரிந்தியர்ல அன்பு சகலத்தையும் சகிக்கும். இந்த வார்த்தையில எல்லாமே முடிஞ்சு போகுது. எல்லாத்தையுமே சகிக்க முடியுதா? இன்னைக்கு ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் நம்மள ஆஹ் பேசிட்டோன்னா நம்மளால சகிக்க முடியுதா? இல்ல நம்ம நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை நம்ம எடுத்து சொல்லியே ஆகணும்னு சில நேரங்கள்ல நம்ம பேசிடுறோம்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இத நான் மனுஷர் பாஷைகளை, தூதர் பாஷைகளை நான் பேசினாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் பெரிய அந்நிய பாஷையில பேசினாலும் எனக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல பெருசு எதுன்னா அன்புதான். சோ நம்ம ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற ஆமென், நாம் ஆண்டுடைய பிள்ளைகள். நாம் இந்த அன்புல எப்படி இருக்கோம்? பேசிக் இந்த அன்புதான். ஆண்டவர் என்னை நேசிச்ச அந்த அன்புனாலதான் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த அன்புனாலதான் நாம இன்னைக்கு ஒரு சபையில இருக்கிறோம், ஒரு ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்துல நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த அன்பினால. சோ ஏன் அன்பை நான் வெளிப்படுத்தணும்ல, என்னோட அன்பை நான் வெளிப்படுத்தணும்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. நம்ம அந்த 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 இடத்துல இருக்கிற அந்த ஸ்திரீ அவளை எப்படி போட்டிருக்குன்னா, பாவியாகிய ஒரு ஸ்திரீ தான். ஆனா பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவர் பாதங்களின் பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டு அவளுடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைக்கிறார், தலைமேறினால் துடைக்கிறார், அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலங்களை பூசிக்கிறார். பாருங்க, அவ ஒரு பாவியான ஸ்திரீ. பாக்குறவனுக்கு தெரியுது அவன் பாவின்ட்டு, அவளுக்கே தெரியும் அவ பாவின்ட்டு. அதனாலதான் ரொம்ப அழுறா. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவருடைய பாதத்தின் அருகே நின்று கொண்டு, ஆண்டவரே அவருடைய பாதத்தை பிடிச்சா போதும், கண்ணீரினால் நனைச்சி தலைமேறினால் துடைத்து பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறார். சோ அவளை குறிச்சு எல்லாம் சுத்தி இருக்கிறவெல்லாம் என்னென்னலாமோ பேசும்போது ஆண்டவர் சொல்றதுதான் பாருங்க. சீமோன் பேதுரு அவட்ட போய் ஆண்டவர் அப்படியே ஸ்திரீடமா திரும்பி 44ஆம் வசனம் சொல்லுது, இந்த ஸ்திரீயை நீ பாக்குறியே, நான் உன் வீட்டுக்கு வந்தது முதல் தண்ணி கூட தரல, பட் இவள் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமீறினால் அவைகளை துடைத்தாள். 45ஆம் வசனம் சொல்லுது, நீ என்ன முத்தம் செய்யல, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை. இதுதான் அன்பு. ஆண்டவர் மேல உள்ள அன்பை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு வேற இடமே கிடையாது. ஆண்டுடைய பாதத்துல போய் விழுந்துடணும். காலை தோறும் ஆண்டோடைய சமூகத்திலே நம்ம விழுந்து கிடக்கணும். காலை தோறும் நீங்க தான்ப்பா. என் டைரியில நான் ஒன்னு எழுதியிருப்பேன், என் ஜெப அறையிலே வெற்றிகளும் தோல்விகளும் தீர்மானிக்கப்படுகிறது. இதை நீங்க வேணா எழுதி வச்சு பாருங்க. என் ஜெப அறையிலே வெற்றிகளும் தோல்விகள். நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? எல்லா காரியத்தையும் அதிகாலையில ஆண்டுடைய சமூகத்துல கிளீனா அவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டோம்னா, அன்றைக்கு நம்ம என்ன காரியமோ அது நமக்கு ஜெப அறையிலே அந்த 5 to 6 ஜோமர் அந்த இடத்துல தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். நல்ல ஒரு பேசுகிற ஒரு தெய்வம், நமக்கு உணர்த்துகிற ஒரு தெய்வம், நம்மளோட நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்றாருல, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாருல, நீ வழி இதுதான், இந்த வழியில போன்னு நான் சொல்லுவேன்னு சொல்றாரு. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நாம அவரோடு அதிகமா பேசிட்டு இருக்கும்போதுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இவள் செய்த அநேக பாவங்கள். நீங்க ஒருவேளை யாருக்கும் தெரியாம சில காரியங்கள் நம்மகிட்ட இருந்துக்கலாம், வெளியில நம்மளை யாரும் அடையாளப்படுத்த முடியாது. ஆனா ஆண்டுடைய பாதத்துல போய் நம்ம விழுந்து நம்முடைய கண்ணீரை அந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம்னா, வேற எங்கேயும் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷன் முன்னாடியும் நம்ம கண்ணீர் வராது. எங்க விட்டுறோமோ ஆண்டோடைய பாதத்துல நம்ம விழுந்துட்டோம்னா, ஆண்டவரும் நம்மளை பார்த்து சொல்றார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள அந்த தெய்வத்துக்கு நாம அன்பு காட்டுறதுக்கு சிறந்த ஒரு இடம் இயேசுவின் பாதம்தான். ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவருக்காக வாழ்றது. இந்த அன்பை நம்ம செலுத்த செலுத்த ஆண்டவர் இந்த பேதுருவை பார்த்து கேட்கிறாருல, நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவரே, அது நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. உடனே திரும்ப திரும்ப கேட்கிறார். கடைசியில பேதுருக்கே கஷ்டமாயிருது, என்ன ஆண்டவரே
உங்களுக்கு தெரியாததா அப்படின்ற மாதிரி பேதுரு சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஏன்னா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்கு ஒண்ணு அவருடைய பாதத்துல விழுகிறோம், ரெண்டு ஆண்டவருக்காகவே வாழ்ற ஒரு ஜீவியம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு அனுபவம், ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற அந்த அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு வாங்க ஆண்டவரை. ஏதோ ஒரு பகுதியில என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நான் சாட்சியா இருக்கிறது ஒரு ஊழியம்தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டோடைய அன்பை நான் பகிர்ந்து கொள்றேன்னா, எனக்கு இதை செஞ்சாரு நீனும் கேட்டுப்பாரு சொல்றேன்னா, அந்த அன்பை நீங்க வெளிக்காட்டுறதுக்கு ஆண்டோடைய அன்பை நீங்க பிரதிபலிக்கிறதுக்கு உங்க சர்க்கிள்ல நீங்க செஞ்சீங்கன்னா அது ஒரு ஊழியம். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆமேன், என்ன ஆண்டவர் அன்புள்ள தெய்வம் தான். ஆனால் அந்த அன்புக்காக ஏங்குகிற அந்த தெய்வத்துக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அந்த வேர்டு நம்மளை பார்த்து சொல்ற அளவுக்கு ஆண்டவரை என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே அப்படி நம்ம சொல்லி கேட்போம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். க்ளோரி டு காட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நான் பாவிகளாயிருக்கும் போது, நாங்கள் துரோகியாயிருக்கும் போது, நாங்கள் சத்துருக்களாயிருக்கும் போது எங்களுக்காக உங்க ஜீவனை கொடுத்து உங்க அன்பை வெளிப்படுத்துனீங்களே, தேங்க்யூ லார்ட்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி லார்டு, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி லார்டுன்னு சொல்லுங்க. எனக்காக என்னை நேசிச்ச தெய்வத்துக்கு நன்றி லார்டுன்னு சொல்லுங்க. க்ளோரி டு காட். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே, உடைய அன்புக்காக, இயேசுவின் அன்புக்காக, தாயின் அன்பை காட்டிலும் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் மேலான அந்த அன்புக்காக உமக்கு நன்றி லார்டு, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் ஆமென், நீ என்னுடையவள் என்று சொல்லி அப்பா என்னை நேசிக்கக்கூடிய அந்த அன்புக்காக நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே இந்த அன்பை உங்க மேல நாங்க வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நல்ல இருதயத்தை தாங்க. உங்க பாதத்திலே காத்து கிடக்கிற அந்த இருதயத்தை, உங்களை நேசிக்கக்கூடிய அந்த செயலை ஒரு மரியாதை போல ஆண்டவரே உங்க சமூகத்துல காத்து கிடந்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல இதுல பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேங்க்யூ லார்டு, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. என்ன காரியமாய் ஆண்டவரே உடைய சமூகத்துல அவங்க கேட்கிறாங்களோ அந்த காரியத்துக்கு நீங்க பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் அன்பினால் எங்களை நிரப்பி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.